ஆமென். எல்லா துதிகளுக்கும் மாத்திரமாய் இருக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஓய்வு நாளின் கால நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நேரம் முழுவதும் கத்த பொருட்படுத்திக் கொள்ளுங்க. நான் ஒருமித்து மற்றோடு கொள்ளும்போது தேவ பிரசன்னம் தேவ மகிமை மேலாகட்டும். அந்த பிள்ளைகளுக்கு இந்த வழிபாடு புரிவதற்காகட்டும். இயேசு நாம் காட்சிக்கு நல்ல பிதாவே ஆமென். நாம் யாரும் எழுந்து கிறிஸ்துவ பாமாலை 10வது பாமாலை போற்றிடாமல் சிருஷ்டி கர்த்தாவும் அல்லோர் என்ற பாடலை சிறந்த பாடல் 2 1 சார்ந்த நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ள ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமென். திரியேக கடவுளை நாம் போற்றுவோம். எங்கள் தந்தையாம் கடவுளே, உமது வல்லமையினாலும் ஞானத்தினாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனை எங்கள் ரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் எங்களைப் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர்த்தெழுந்தவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியாகிய கடவுளை, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிபவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா
குமாரனும் பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலம் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். ஜெபத்துக்காக நாம் யாவரும் இருக்கிற முழங்கால் பிடித்து நாம் சோதித்தோமாக. நமக்கு பாவம் இல்லை என்போமான நம்மை வஞ்சிக்கிறதாகவும் நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அநீதம் நீங்க நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். பொதுவான பாவரின் ஜபத்தை சேர்ந்து சொல்லலாம். சர்வலமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பி போன ஆண்டுகளைப் போல நான் இப்படி வழிகளை விட்டு வழிகள் அணைந்து போனோம். எங்கள் இதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக வினங்கி நடந்தோம். பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவரை செய்யாமல் செய்யத்தகாதவரை செய்து கொண்டோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதர்காரில் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே இவ்வாக்கியமுள்ள குற்றவாளிகளாக இருக்கிறோம். அப்பிதங்கள் அறிக்கிறேன் எங்கள் பேர் பொறுமையாகும். நிமித்தம் எங்களை சீர்படுத்தும் மிகவும் இறக்கமுள்ள பிதாவே, பரிசுநாமத்துக்கு மகிமுண்டாகும்படி நாம் நீ தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளவராய் நடந்தவர் இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிமித்தை நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தை தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலை நாம் ஒவ்வொருவருக்கும் இன்று தந்தருளுவாராக. ஆமென். திருவசன போதனை. ஆண்டவரை துதியுங்கள், ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. வேத பாடல் வாசி. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 31 முடிய வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆள கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன். அவைகள் உங்களுக்கு ஆகாரமாயிருக்க கடவுது. பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார். அது மிகவும் நன்றாயிருந்தது. சாயங்காலமும் விடிவு காலமாயும் ஆகி
6ஆம் நாள் ஆயிற்று. பாடம் முடிந்தது. கிறிஸ்துவுக்கு நன்றி. சுவிசேஷ பாடத்துக்காக நாம் அனைவரும் எழுதுகிறோம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 9 முதல் 13 வரை. மத்தேயு 6 வசனங்கள் 9 முதல் 13 வரை. நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமேன் என்பதே. பாடம் முடிந்தது. நின்ற வண்ணமாகவே கிறிஸ்துவ கீர்த்தனை 4வது கீர்த்தனை சீத்திரி ஏகவஸ்தே நமோ நமோ என்ற ஒரு பாடலை பாடலாம். அப்பொழுது முதலாவது காணிக்கை எடுக்கப்படும். முன்னே வந்து நீங்கள் உங்கள் காணிக்கை பெட்டியில் ஒரு காணிக்கையை செலுத்தும்படி கேட்டுக்கொள்ளும்.
ஓய்வு நாளிலே உங்களை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற உடைய பிள்ளைகளுக்காக நன்றி. தொடர்ந்து விசுவாசத்தில் நம்பிக்கை நிலைத்திருக்க உதவி செய்யும். உங்களை தொழுது கொள்ளும் இந்த நேரம் உடைய வார்த்தைகளை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். உடைய சிருஷ்டிப்பின் நோக்கத்தை அதன்படி எங்களை சீர்படுத்திக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று மன்றாட இந்த நாளில் மன்னாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவும் புது பலன் பெற எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் செய்யும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சிறப்பாக இந்த நாளிலே நாம் வாசிக்கப்பட்ட வேத பகுதியை ஒட்டி படைப்பின் நல்லவை என்ற தலைப்பில் த குட்னஸ் ஆஃப் கிரியேஷன், படைப்பின் நல்லவை என்பதை நாம் சிந்திக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த தலைப்பில் அதற்கு ஆதாரமாக ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். என்னுடைய கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்கிறவனையே நோக்கி பார்ப்பேன். என் கரம் இவைகளெல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகளெல்லாம் உண்டாயின, அவைகளை நான் பார்த்து நல்லது என்று கண்டேன் என்று சொன்னார். அதுதான் இந்த வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் 25ஆம் வசனம் இவைகள் ஜாதி ஜாதியான எல்லா ஜீவ ஜந்துக்களையும் நாட்டு மிருகங்களையும் ஊரு பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஒவ்வொன்றையும் நேர்த்தியாய் உருவாக்கினவர் ஆனார். எல்லாவற்றையும் அவர் எதற்காக இதை உருவாக்குகிறேன், எதற்காக இதை படைக்கிறேன், இது என்ன செய்யும் என்பதை அறிந்து அவைகளை உருவாக்கும். ஏனோதானோ என்று உருவாக்கும். அவர் சொன்னார் உருவானது உண்மைதான். ஆனால் உருவான ஒவ்வொன்றும் ஆண்டவரை மகிழும். ஏனென்றால் அவருடைய கரம் அதை செய்தது. ஆண்டவருடைய கரத்தினால் உருவாக்கப்பட்டது. ஆண்டவருடைய கரத்தினால் சகலத்தையும் உண்டாகி சகல ஜந்துக்கள் ஜாதி ஜாதியாக, நாட்டு மிருகமாகட்டும் காட்டு மிருகமாகட்டும், சமுத்திரத்தின் ஜந்துக்களாக இருக்கட்டும், சமுத்திரத்தில் இருக்கிற மச்சுக்கள் ஒவ்வொன்றையும் அவர் அளவிட்டு அதற்குரிய அளவு, அதற்குரிய உயரமும் அகலமும், அவைக்குரிய நிறமும், அவைக்குரிய தன்மைகளையும் குணங்களையும் ஒவ்வொன்றையும்
உருவாக்கி அதற்கு பிழைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார். அது மகத்துவமானது. அவருடைய படைப்பு மகத்துவமானது, அற்புதமானது, அது அதிசயமானது. அவர் படைப்பின் மகுடமாய் தன்னுடைய சாயல மனுஷனை உண்டாக்கினது, ஆணும் பெண்ணுமாக உருவாக்கினது. அது மிகவும் சிறப்புக்குரியது. அவருடைய படைப்பு அனைத்தும் அவரை மைப்படுத்துவதற்காக. ஆண்டவர் இந்த எல்லா சிருஷ்டிப்புகளையும் மனிதரையும் உருவாக்கி அவைகளோடு ஒரு தொடர்பை வைத்தார். இந்த சிருஷ்டிப்புகள் அனைத்துக்கும் மனுஷனிலிருந்து ஆண்டவர் இப்படி ஒரு தொடர்பு. ஆண்டவர் சிருஷ்டிப்புகளோடும் மனுஷனையும் அவர் ஒரு உறவை தொடர்பை ஏற்படுத்தி வைத்தார். சிருஷ்டிப்புகளும் அவையெல்லாம் உருவாக்கப்பட்டது. அவைகள் ஆண்டவரை துதிக்கிறதும் ஆண்டவரை மைப்படுத்தும் ஆண்டவருடைய காரியங்களை செய்து கொண்டேதான் இருக்கிறது. அவை மனிதனுக்கும் பயன்பட்டு கொண்டேதான் இருக்கிறது. அதை இல்லாம மனுஷன் இருக்க முடியாது. ஆகவே ஆண்டவர் சிருஷ்டித்த அனைத்தும் ஆண்டவரை மைப்படுத்துவது மட்டுமல்ல, மனிதனுக்கும் வாழ்வளித்துக் கொண்டு மனிதனோடு உறவு தொடர்பு வைத்துக் கொண்டிருக்கிறார் இருக்கிறார். ஆண்டவர் எப்படி சிருஷ்டிப்புகளோடு மனிதனோடு தொடர்பு வைத்திருக்கிறார், அப்படியே சிருஷ்டிப்புகளும் ஆண்டவரோடும் மனுஷனோடும் ஒரு உறவை தொடர்பு வைத்துக் கொண்டேதான் இருக்கிறது. ஒன்றை ஒன்று சார்ந்திருக்கு. மனுஷனையும் ஆண்டவர் தன் சாயலை உருவாக்கினார். அவனுக்கு 26ஆம் வசனம் சொல்றது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். சகலத்தையும் மனுஷன் என்ற கொடுத்து ஆள கடவீர்கள் என்று சொன்னார். ஆகவே இப்பொழுது அவர் சிருஷ்டிப்புக்கும் ஆண்டவருக்கும் இந்த உறவு எங்க ஒரு விதத்துல தடைப்படுகிறதாக பார்க்கிறோம். ஆண்டுக்கொள்ளுங்கள் ஆளக்கடவர்கள் என்ற அதிகாரத்தை மனுஷனிடத்தில் கொடுத்து இதை ஆண்டுக்கொள் என்று சொன்னால் ஆண்டவரை மீது நாம் யோசிக்கும் சிந்திக்கும் விஷயம். ஒவ்வொரு சிருஷ்டிப்புகளும் அதன் காலத்தில் அதனுடைய பலனை கனியை கொடுத்துக் கொண்டே இருக்கிறது, பயன்பாட்டிற்கு இருக்கிறது. ஆனால் அதை தன்னுடைய சுயநலத்துக்காக அழிக்க ஆரம்பித்து விட்டார். ஆண்டவர் இதை ஆண்டு கொள்ளும்படி ஆளுகை தன்மையை கொடுத்தார். அதை துஷ்பிரயோகம் செய்கிறவனாக மனுஷன் மாறி ஆண்டவர் நல்லவைகளாக தான் கண்டார். ஆண்டவருடைய செயல்பாடுல ஒரு குறை இல்லை, சிருஷ்டிப்புகளில் ஒரு குறை இல்லை. சிருஷ்டிப்பின் மகுடமாய் ஆண்டவருடைய சாயலில் ரூபத்தில் உருவாக்கின மனுஷன் ஆண்டவரை விட்டு விலக ஆரம்பிச்சார். ஆண்டவருடைய சாயலை இழந்து போனான். ஆண்டவர் அவனுக்குள்ள அவருடைய ரூபத்தை, அவருடைய சாயலை, அவருடைய மகிமையை வைத்திருந்தார். வேதம் சொல்லுது, எப்போது மனுஷன் ஆண்டவரை விட்டு விலகினானோ, அவருடைய வார்த்தையின் மேல் சந்தேகம் வந்ததோ, எப்போது பிசாசினுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஆரம்பித்து விட்டானோ, அப்பொழுது அவனுக்கு இருந்த உறவும் தொடர்பும் ஆண்டவரோடு சிருஷ்டிப்புகளோடு இப்போது இல்லை. அந்த இடைவெளி ஏற்பட்டதினால ஆண்டவருடைய கோபாக்கினைக்கு ஆளான சிருஷ்டிப்புக்கள் மனுஷனுக்கு விரோதமாய் செயல்பட ஆரம்பித்தது. இந்த பூமி நல்லதா இருந்தது, அல்லது காலத்தில் கனி கொடுத்திருந்தது, மனுஷனுக்கு பிழைப்புண்டாக்கி கொண்டிருந்தது. எப்போது ஆண்டை விட்டு விலகினானோ, ஆண்டவருடைய தேவ சாயலை அவன் இழந்தானோ, அப்பொழுது அவைகள் ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாமல், ஆண்டவருடைய திட்டத்தில் அதை இணையாமல் மனுஷனை துன்புறுத்துற காரியம், அவருடைய சாயலை, தேவ சாயலை இழப்பதற்கு அவர் எல்லா நிலையில் உள்ள சிருஷ்டிப்புகள் அவர் விரோதமாய் செயல்பட ஆரம்பிக்கிறது. அதனால்தான் இந்த பாவம் இந்த பூமியில வந்த உடனே பூமி சபிக்கப்பட்டது. அது நல்ல வசனம், ஆதியாகமத்தின் புஸ்தகம்
3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிக்கிறேன். பின்பு அவர் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் விலகின விருட்சத்தின் கனியை புசித்ததினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய் என்று எழுது. பூமி ஒரு நிமித்தமாய் சபிக்கப்பட்டது. ஒரு மனுஷன் ஆண்டுடைய வார்த்தைக்கு விலகி போனதுனால ஆண்டவர் நல்லது நல்லது என்று கண்ட அனைத்து சிருஷ்டிப்புகளும் இப்போது சபிக்கப்பட்டதாக மாறிப்போச்சு. அதனால அவைகள் முள்ளும் குறுக்குமாக முளைக்க ஆரம்பித்து விட்டது. மனுஷன் ஆண்டவருடைய கோபாக்கிரிக்கிறார். ஆண்டவர் எல்லாம் நல்லதுதான் கண்டார். நல்லவை நல்லவை என்று சொன்னார். 6வது நாள் படைத்த எல்லாமே நல்லது என்று கண்டார். ஆனால் மனுஷன் ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனதுனால்தான் தேவ கோபாக்கினை அங்கு வந்தது. அதனால்தான் ஏசியா மூலமாக சொல்றாரு. ஏசியா 66 என்னுடைய கரந்தான் உருவாச்சியார். ஆனால் சிறுமைப்பட்டு ஆவி நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுகிறவனையே நோக்கி பார்ப்பேன். ஆண்டுடைய பார்வை எல்லாத்து மேலே எல்லார் மேலே இருந்தது. எல்லாரையும் பார்த்து கொண்டிருந்தார். இப்போது அப்படி அல்ல. அவர் பார்த்து கொண்டிருந்தால் நல்லது. எல்லாம் சொல்லுவாங்க, ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவர், ஆண்டவர் அன்புள்ளவர், ஆண்டவர் இரக்கமுள்ளவர். இது ஒரு பக்கம். ஆண்டவர் எரிச்சல் உள்ளவர், ஆண்டவர் கோபப்படுகிறவர், ஆண்டவர் சபிக்கிறவர். இதெல்லாம் ஒரு பக்கம். ஆண்டவர் ஒரு தடவை சொன்னா அதை மாற்ற மாட்டார். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். சபிக்கிறவரும் அவர்தான், மனஸ்தாபப்படுறதும் அவர்தான். இது எப்போது வரும்? சிறுமைப்பட்டு தான் செய்த தவறுகள் மீது உணர்ந்து ஆண்டு பக்கமா திரும்புகிறவர்களுக்கு அவர் நல்ல பக்கம் தெரியும், திரும்பாதவர்களுக்கு தீய பக்கம் தெரியும். நல்லா புரிஞ்சு. படைப்பின் நல்லவை தான் எல்லாம். ஆனால் ஆண்டவர் நல்லவர். அவர் இன்றும் இரக்கமுள்ளவர். அவர் மன்னிக்கிறவர். அவர் முன்னகையும் மேல இரக்கமுள்ளவராகவே இருக்கிறார். நீ செய்த தவறு நீ செய்துட்டே இருப்ப. நீ ஆண்டு விட்டு விலகி போயிட்டே இருப்ப. ஆண்டு பின்னாடியே வந்து நிற்பாரு நினைச்சிருக்காரு. அவர் தேட வேண்டிய நேரத்தில் தேடுகிறார், அழைக்க வேண்டிய நேரத்தில் அழைக்க, உனக்கு கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுக்க. நீ அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், கீழ்ப்படியாவிட்டால், ஆண்டு விட்டு விலகி போய்கொண்டே இருந்தால் எவ்வளவு காலத்துக்கு அமைதியா இருப்பார் ஆண்டவர்? வாழ்நாள் முழுவதும் அமைதியா இருப்பாருன்னா அவர் தான் பரிதாபப்படுவார் ஆண்டவர். ஏன்னா நம்மளுக்கு காலம் முடிஞ்சிடும். என் இஷ்டம் போல உலகத்தை சாப்பிட்டுட்டே போவேன் அப்படின்னு போயினாரு. ஆண்டவர் இறக்கமுள்ள சொல்லி போயினாரு. உன் காலம் நம் காலம் முடிஞ்சிடும். முடிஞ்ச பிறகு அதோட போனா போதும், போனா நல்லதா இருக்கும். என் காலத்தோட போச்சுட்டாரு, எனக்கு கால போட்டா யாருக்கு எனக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு போனால் அதோட முடிவு, அதோட அழிவாக அதன் பிறகு ஒரு வாழ்வு இருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. ஆண்டவர் இந்த சிருஷ்டிப்பு எல்லாத்தையும் நல்லது கண்டார். அவர் உள்ள உழைத்து போனது. அவர் மன வருத்தப்பட்டார். இந்த மனுஷனை உண்டாக்கினதுக்காக வேதனைப்படுவது இருந்தால் இவன் முதல் காலங்களில் என் பக்கமாக இருக்கிறார், அவர் உள்ளமோ என்னை விட்டு தூரமா இருக்கிறது, இப்படி பல முறை சொல்லி உழைத்து போன ஆண்டவர் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் அனுப்பி எப்படியாவது அவர்களை மீட்டெடுக்க வேண்டும் என்று விரும்பினார். அதாவது யோவான் 3:16 சொல்லுது, அவர் நாமத்திலே விசுவாசம், அந்த நம்பிக்கை, அவர் ஏற்றுக்கொண்டவர்கள், அவருக்குள்ளே வாழ்கிறவர்கள் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்கிறார். 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் அவன் கெட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறார். நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நம்ம நல்லா இருக்கணும்னு தான் அவருடைய நோக்கம். அவரை தந்தவர்களை இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். நம்ம மேல அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். நீ வழி விலகி போய் கொண்டே இருக்கிறார். அவரை விட்டு விலகி போக போக அது சாபம், அது ஆண்டவருடைய கோபாக்கினை. உன்னையே அறியாமையே சாபத்தை உண்மை வரு வைத்துக் கொண்டிருக்கிறாய் என்பதுதான் வேதம் சொல்லுது. அதற்குதான் ஆண்டவர் நான் படைத்த எல்லாம் நல்லது நல்லது என்று கண்டு மகிழ்ந்தவர். அவர் உள்ளம் உடைந்து என் பக்கமா யார் திரும்புகிறாரோ, நல்ல வசனம்
ரோமருக்கு நிறுவனம் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல நான் மனுஷன் பேசுகிற விதமாகவே பேசுறேன். பறவைகளுக்கோ மிருகங்களுக்கோ பேசல. அவைகளாம் நான் ஒழுங்காக தான் இருக்குது. எல்லா இயற்கையும் அது வேலை செய்யுது. அது பழகி பெருகி கொண்டே தான் இருக்கிறது. அது கொடுக்கப்பட்ட நியதியில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. மனுஷன் எப்போ தன் ஞானத்தை அறிவை துஷ்பிரயோகம் செய்ய ஆரம்பிச்சுட்டானோ, அவனுக்கு கொடுத்த அடுத்த அதிகாரம் ஆளுகை தன்மையில எப்போது ஆண்டை விட்டு விலகி போக அவன் முயற்சித்தானோ அப்பொழுது எல்லாம் கெட்டு போச்சு. எல்லா மிருகங்களும் கெட்டு போய்கிறது. எல்லா பறவைகளும் கெட்டு போய் கொண்டிருக்கிறது. எல்லா இயற்கை வளங்களும் கெட்டுக் கொண்டிருக்கிறது. அவைகளெல்லாம் மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கும் மனுஷனை மகிழ்ச்சியா வைப்பதற்கும் மனிதனை சுகமாய் வைப்பதற்காக தான் அவைகள் எல்லாவற்றையும் உருவாக்கி. ஆனால் இப்பொழுது அது மனுஷனுக்கு கேடு உண்டாக்குகிறது. நிம்மதியா எல்லாம் சாப்பிட முடியல. தக்காளி நிறைய போறாங்க. அந்த காய் மனதில் போறாங்க நிறைய. நம்ம அறியாமலேயே ஆண்டவர் உருவாக்கின அனைத்தையும் ஐயோ பால் குடிக்குவானா இப்ப குடியிருக்காங்க, குடியாதுன்றாங்க. சக்கரை நிறைய சாப்பிடுறாங்க, சாப்பிடாது. உருளைக்கிழங்கு சாப்பிடாத, சாப்பிடணும். முட்டை சாப்பிடுறாங்க, சாப்பிட மாட்டாங்க. எது சாப்பிடணும், எது சாப்பிடணும் இப்போ கன்ஃபியூஷன் கேஸ்ல இருக்கிறோம். இந்த உலகம் அனைத்தும் கெட்டு கொண்டு இருக்கிறார். இந்த கெட்டுப்பட்ட இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டுள்ள நம்மை பார்த்து ஆண்டவர் தெளிவாய் சொல்கிறார். முன்னே நீங்கள் ரோமர் 6:19 உங்கள் மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற விதமாகவே நான் உங்களோடு பேசியிருக்கிறேன். முன்னே நீங்கள் அக்கிரமத்தை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் ஆலயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்புக் கொடுத்திருந்தது போல இப்பொழுதோ பரிசுத்தமான காரியங்களை நடப்பிக்கும்படிக்கு உங்கள் அவைகளை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள் என்று எழுதுகிறார். முன்ன போயிட்டு அது தலைமுறையா யுகமாய் இந்த மனுஷனுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் கரைப்படித்து போனது. இந்த ரத்தம் பாவத்தினால் உழந்து கொண்டிருக்கிறது. தாவீது சொன்னார், நான் துர்க்குணத்துல உருவான பாவத்துல கர்ப்பம் தரிக்கப்பட்டேன். இதுதான் மனித சமூகமாக மாறி போனது. இந்த கெட்டு போன இந்த மனுகுலத்தை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே குமாரனை இயேசுவை உலகத்தில் அனுப்பினார். ஏன்? தான் உண்டாக்கின சிருஷ்டிப்புக்கு, தான் உண்டாக்கின அனைத்தும் மறுபடியுமாய் புதுப்பிக்கப்பட வேண்டும், புது சிருஷ்டியா மாறணும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது. அதுதான் தன்னுடைய ஒரே குமாரனை உலகத்தில் அனுப்பி தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். ஏன்? இந்த மனுஷன் அவர் பக்கமா திரும்ப மாட்டானா, அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டானா என்பதுதான். அவர் படைத்தவை நல்லவை, அது கெட்டு போச்சு, மறுபடியும் சீர்படுத்தணும்னு அவர் விரும்புகிறார். அவர் பக்கமா திரும்பினா அந்த சீர்கேடெல்லாம் சரியாகுமா? இஸ்ரவேல் மக்களுக்கு எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இந்த அழைப்பு தான் இதெல்லாம் சொல்றாரு. சீர்கெட்டு போனீங்க, என் பக்கமா திரும்ப மாட்டீங்களா? ஒரு அழைப்பு எரேமியா தீர்க்கதரிசி மூலமா இஸ்ரவேல் மக்களுக்கு ஆண்டவர் சொன்னார். எரேமியா தீர்க்கதரிசி புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனமா 3:22 சீர்கெட்ட பிள்ளைகளே, எரேமியா சீர்கெட்ட பிள்ளைகளே திரும்புங்க, உங்கள் சீர்கேடுகளை எல்லாம் குணமாக்குவேன். அது நல்லது. உங்களுடைய சரீரம், உங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், உங்களுடைய யோசனைகள், உங்களுடைய எதிர்காலம் நல்லவையா இருக்கணும்னு ஆண்டவருடைய விருப்பம். சுபட்சமா இருக்க வேண்டியது ஆண்டவருடைய விருப்பம். ஆனால் அவைகள் ஆண்டு விட்டு விலகி போறதுனால, ஆண்டுடைய வார்த்தைகள் ஆண்டுடைய சத்தியத்தை விட்டு விலகி போறதுனால கெட்டு போய் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில சீர்படணும், புதுப்பிக்கப்படணும். பவுல் அடிகள் தெளிவா சொல்லுவாரு 2 கொரிந்தியர் 5:17 கிறிஸ்துக்குள்ள வந்திருக்க நீங்க எல்லாம் புது சிருஷ்டிகளா மாறிடும். பழசெல்லாம் ஒழிந்து போயிடும், எல்லாம் புதிதாகும். ஒரு புது பலன், அந்த புது சிருஷ்டிக்குரிய அனுபவம் ஆண்டவர் பக்கமா வாங்க. ஏசியாவுல சொல்றார், ஆண்டவர் சமூகத்துல வந்து காத்திருந்தா. ஏசியா தீர்க்கதரிசி புத்தகம் 40ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் கடைசி வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைவார். அவர்கள் கழுதை போல சட்டைகள் எடுத்து எழுப்புவார்கள். அவர் ஓடினால் இலைப்புடிவதில்லை, நடந்தாலும் சோர்ந்து போவதில்லை. பல நிலைகளில் பாடுகளும்
மனுஷன் படிச்சது கூட நல்லதுதான் கிடையாது. ஆனால் அவன் வாழ்க்கை ஆண்டவரை விட்டு விலகி போக இந்த படைப்பு கரப்ட் ஆச்சு. எது உண்மை என்று தெரியல. நல்ல வசனம் சங்கீதம் 90:12 சங்கீதம் 90. நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகி உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை என்னும் அறிவை எங்களுக்கு தாங்க. ஒரு வகை எறும்புங்க இருக்கு, அதுக்கு சாரசாரியா சொல்றது போக ஆரம்பிச்சிச்சுன்னா ஒரு மழை வரப்போகுது, புயல் வரப்போகுது தெரிஞ்சுக்கணும். பறவைகள் கூட்டம் கூட்டமா ஒரு பக்கம் போகுது என்றால் இது பறவைகள் மழைக்கு காரணம் சொல்றோம். எங்க பறவைகள் எல்லாம் நிழலில் அமர்ந்திருக்கிற மரங்கள் எங்க இருக்குதோ, அந்த பறவைகளா இருக்க கூடுதோ, அந்த பகுதியில நீர் ஒரு நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. எல்லாம் ஒரு கணிப்பு தான். குதிரை பொதுவாக எல்லாம் தண்ணி குடிக்காது. குதிரை எங்காவது ஒரு இடத்துல நல்லா தண்ணி குடிக்கிறது தண்ணின்னா அந்த தண்ணி மனுஷன் கேள்வி உண்டாக்காதுன்னு வண்ணந்த இடத்துல குதிரைகள் குடிக்கிற தண்ணியை பார்த்து மனுஷன் குடிப்பான்னு சொல்றாங்க. ஏன்னா குதிரைகள் கெட்ட தண்ணி குடிக்காது. அது பார்த்து மூந்து நல்ல அது தண்ணி குடிக்குதுன்னா அந்த தண்ணி சரீரத்துக்கு கேடு உண்டாக்காதுன்னு சொல்றேன். அது தெரியுது, பறவை தெரியுது, மிருகங்கள் தெரியுது, இயற்கைகளுக்கு தெரியும். நேற்று 2 நாளுக்கு முன்னாடி ஒருவரோடு பேசியிருந்தேன். இப்பொழுது ஒரு செடியை பார்த்தீங்கன்னா செடி அப்படின்னு பேசியிருந்தோம். எல்லாம் சொன்னாங்க அது கஸ்லான் கண்டிக்கல அப்படின்னு சொன்னாங்க. உடனே டாக்டர் சொன்னார் அது நல்லா பரவல் ஒரு நல்லா கடிச்சு சாப்பிட்டா சுகருக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் சொன்னார் கஸ்லான் கண்டிக்கிற நல்லது தான், சாப்பிட்டா சுகர் குறையும். ஆனால் எல்லா கஸ்லான கண்டிகளும் இல்லை. இதை சாப்பிட்ட ஒரு திருப்தி, மன திருப்திக்கு சாப்பிடலாம். ஆனால் இதில் இந்த சுகர் குறைக்கக்கூடிய கனிமங்கள் எந்த அந்த கஸ்லானிகள் கீரை எங்கே விளையிறதுன்னா நெல் விளையிற நிலத்துல அந்த வரப்புக்கு அந்த பக்கம் நெல் விளையுது, இந்த பக்கம் தண்ணி நடுவில் தண்ணி போகிற பக்கமா வளர்ற கஸ்லான் தண்ணி கீரை அது கிடைக்குமானால் அதில் நீங்கள் கடைச்சி சாப்பிட்டா அதில் பலன் உண்டு. 100% இதெல்லாம் சாப்பிடலாம். நிலத்தில் வருது, அங்கே வருது, இங்கே வருது, வீட்டில் வச்சுக்கிங்க. இதில் 100% பலன் இருக்காது. 100% பலன் ஒன்றா அது நெல் விளைகிற அந்த பூமியில் அந்த வரப்பில் தண்ணி போகிற பக்கமாக விளைகிற கசலாங்கண்ணி வரும். அந்த கீரையை பறித்து சாப்பிடும், அது கடைஞ்சி சாப்பிட்டா 100% அந்த பலன் இருக்கும். ஏன்னால் அதில் தான் அந்த சக்திகள் இருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றிலும் ஒரு சக்திகள் இருக்குதான் செய்யும். அது பலன் கொடுத்து கொண்டு இருக்கு. ஆனால் மனுஷனோ தேவன் சாயை உருவாக்குறதுனால ஆண்டவருடைய சிருஷ்டிப்புகளை கெடுத்து கொண்டே இருக்கிறார். ஆண்டவரை மையப்படுத்த வேண்டியவன் ஆண்டவரை தூஷித்துக் கொண்டே இருக்கிறார். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. படைப்பில்லாத நல்லவைகள் தான் ஆரம்பத்தில் எல்லா பிள்ளைகளும் நல்ல பிள்ளைகள் தான் வளர்ற வரைக்கும். எங்க வளர்கிறார்கள், எங்க கூடுகிறார்கள், எங்க தங்கியிருக்கிறார்கள் அதை பொறுத்து அவருடைய தன்மையும் குணங்களும் மாறுகிறார். அதனால்தான் நம்முடைய பிள்ளைகளை ஓய்வு நாள் பாடசாலைக்கு கொண்டு வரணும். வாலிப பிள்ளைகளை ஓய்வு ஆலய வழிபாடுகளை கலந்து கொண்டு அந்த விசுவாசத்தில் வளர்க்கணும். பெண்கள் ஐக்கிய சங்கம், ஆண்கள் ஐக்கிய சங்கம், திருச்சபையின் ஐக்கியம் இதில் வளர வேண்டும் என்று ஏன் தலைமுறை இந்த திருச்சபை சொல்லிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், இந்த கிறிஸ்துவின் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் வழித்தவறி போகக்கூடாது என்பதற்காக. ஏனென்றால் வழித்தவறி நல்ல வசனத்தில் ரோமருக்கு 3ஆம் அதிகாரம் ரோமர் 3:12 ரோமருக்கு 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். எல்லாரும் வழி தப்பி போயிட்டா ஏகமாய் கெட்டு போகிறவர்கள், நன்மை செய்கிறவன் இல்லை ஒருவனாக. கெட்டு போகக்கூடாது, வழி விலகி போயிடக்கூடாது என்பதற்காக தான் இந்த திருச்சபை என்று வைக்கும் அதை போராடி கொண்டுதான் இருக்கிறது. வழி விலகி உங்களை திசை திருப்பி
கொண்டு போவதற்கு நம்மை சுற்றிலும் பல காரியங்கள் இருக்கிறது, பல நிறைபாடுகள் இருக்கலாம், பல நிலைகளில மக்களை திசை திருப்பிக் கொண்டிருக்கிறார். நல்ல பெற்றோர், நல்ல வீடு, நல்ல குடும்பம், நல்ல சபை, ஆனால் பிள்ளைகளோ நம்ம சமூகமோ வழி விலகி போய் கேட்டுக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் இன்றைக்கு பார்க்கணும், என் பக்கமா திரும்ப மாட்டான், என் பக்கமாய் திரும்பினான் அவரை நான் சீர்படுத்துவேன், அவரை சுத்தமாக்குவேன். இவர்கள் என் நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளைகள் என்று பெருமை பாராட்டுவோம். அதுதான் இன்றைக்கு, அதுதான் எதிர்பார்ப்பு. படைப்புகள் நல்லவைதான், the goodness of creation, everything is good. ஆனா அதை பாழடிக்கிறது மனுஷன். எல்லாவற்றிலும் தன்னை முதன்மைப்படுத்தபடி சுயநலத்திற்காக எல்லாத்தையும் கலவரம் பண்ணிட்டான். எதிர உண்மை இல்லை, எதிர நேர்மை இல்லை, எதிர பரிசுத்தம் இல்லை, எல்லாமே மனுஷரை எண்ணத்தை கெடுக்கக்கூடியதா மாறிச்சு, மனுஷரை கெடுக்கக்கூடியதா மாறிச்சு, சரீரத்தை கெடுக்கக்கூடியதா மாறிச்சு, சமூகத்தை கெடுக்கக்கூடியதா மாறிச்சு. இன்னைக்கு குடும்பம் கெட்டு போய், சபை கெட்டு போய், இன்னைக்கு சமூகம் கெட்டு போய்க்கிறதுக்கு காரணம் சத்துருவானவன் ஆண்டவருடைய வார்த்தையை விட்டு விலகி போக வைத்திருக்கிறார். ஆகவே ஆண்டவர் நல்லவை 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 என்று கண்ட ஆண்டவருக்கு இப்பொழுது நம்மை பார்த்து என் பக்கமா திரும்ப மாட்டாங்களா, உன் சீர்கேடுகளை சுத்தமாக்கும். நல்ல வசனம் ஆகிய 1 அதிகாரம் 9 சொல்ற நம்முடைய பாவங்கள் மீறி அறிக்கை செய்தால் அதனால் ஏற்பட்ட எல்லா அநீதியும் அநியாயத்தையும் நீக்கி நம்ம என்ன பண்ணுவோம், சுத்திகரிக்கிறவர் என்று பார்ப்போம். நமக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயம் நம்ம நிறைய சொல்லிருக்கிறோம், இது ரொம்ப அநியாயம், இப்படிலாம் நடந்துக்கூடாது, அது என்ன பாவம் பாரு, என்ன அநியாயமா நடக்குது, என்ன அநியாயம் ஆகுது, இதெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஏன் ஆண்டு பக்கமா திரும்ப நமக்கு ஏற்பட்ட எல்லா அநியாயத்தை நீக்கி என்று நம்மை சுத்திகரித்தார். அவர் நல்லவராக இருக்கிறார், அவரை மகிமைப்படுத்துவதற்கு. அதனால்தான் இயேசு இந்த சிருஷ்டிக்குள்ளாம் படைத்து ஆண்டு கொள்ளுங்கள், நீங்க ஆதரவு செய்யுங்க, பண்படுத்துன்னு சொல்லி அவங்க பொறுப்பை கொடுத்தா எல்லாம் அழிந்து போனோம், சீரழிந்து போனோம். ஒவ்வொரு முறை ஆண்டவர் பிரயாசம் அவரே மனுஷனும் வந்துட்டார். அவர் ஒரு ஜபத்தை கற்றுக் கொடுத்தார் என்று மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரத்துல வாசி. மத்தேயு சுவிசேஷம் 6 அதிகாரம் 9 13 வரை வாசிக்கும் போது அழகாக ஒரு ஜபம். அது என்ன சொல்றாரு, பரலோகம் எப்படி இருக்குதோ அது பூலோகத்தில் வரணும். பரலோகத்தில் ஒரு நிறைவு இருக்கிறது, ஒரு நிறைவாழ்வு இருக்கிறது. அங்கு ஏற்றத்தாழ்வு இல்லை, அங்கு ஒரு சுபிட்சியம் இருக்கிறது என்ற நம்பிக்கை நமக்கு வேதம் சொல்லுது. அந்த சுபிட்சமும் சுகமும் இந்த பூமிக்கு வருவதற்கு ஆண்டவர் நோக்கி விண்ணப்பம் பண்ணு, பிதாவே பரலோகத்தில் இருக்கிற மாதிரி பூமியில செய்யுங்க. பரலோகத்தில் என்னென்ன நடக்குதோ அதே போல பூமியிலும் நடக்கணும். அதற்கு என்னை ஒப்பு கொடுங்க. அதில் ஜெபம் பண்ணுவது போல ஒப்பு கொடுங்க. அந்த ஜெபத்தினுடைய தாற்பயம் அதுதான். மறுபடியும் புது சிருஷ்டியை, புது உலகத்தை உருவாக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இயேசுவின் நோக்கம். அதுக்கு தான் அவர் வந்தார். ஆண்டவருடைய ராஜ்யம் வந்துட போதியா, மனம் திரும்புங்க. மார்க்கு 7 சுவிசேஷம் 1 அதிகாரம் 15 சொல்வது போல காலம் நிறைவேறி கொண்டே இருக்குது. தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருந்து கொண்டே இருக்குது. சுவிசேஷத்தை நம்பிக்கை வைக்க விசுவாசிகள் என்று இயேசு பிரசங்கம் பண்றார். அந்த தேவனுடைய ராஜ்யம் இந்த பூமிக்கு வரணும். அப்பொழுது ஆண்டவர் ஆதியில சிருஷ்டிப்புகளை போல இருக்கும். எத்தனையோ சின்ன சின்ன பூச்சிகள், பறவைகள் எல்லாம் அழிந்து போச்சு. மனுஷனுடைய சுயநலத்தினால எல்லா கனிமங்களும் அழிந்து போகிறது, எல்லா தாவரங்களும் மறைந்து போச்சு, எல்லா பெரிய பெரிய மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டது நம்முடைய வசதிக்காக. இப்ப காட்டில் இருக்கிற நாட்டுக்கு வந்துருச்சு. நாட்டில் இருக்க வேண்டிய மனுஷன் இப்பொழுது வீதிக்கு போயிட்டு காட்டுக்கு போகிறார். மாறி மாறி இந்த உலகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. நல்ல உறவு இல்லை, நல்ல ஒரு சமூகம் இல்லை. ஆண்டவர் பார்க்கிறார், நான் படைத்தவை நல்லவை தான், ஆனால் இது சீரழிந்து போயிருக்கிறது. எவ்வளவு காலத்துக்கு என் பக்கமா திரும்ப மாட்டீங்களா? சொன்ன அனுதின ஆகாரம் உனக்கு, நல்ல உடை வேணும். நீங்கள் ஒருவரை ஒரு மன்னித்து வாழ்கிற அனுபவம் வேணும். கேள்வி, என் கடவுளை இருக்கு, நான் மன்னிக்கிறேன்,
எப்போ மன்னிப்போம்? எப்போ மன்னிக்க முடியும்? நான் என் பாவம் மற்றவர்களால் மன்னிக்கிறது நம்ம என்ன ஒருவன் சொல்லவே முடியாது. ஏனென்றால் நமக்குள்ள இருக்க பாவம் அது செய்ய விடாது. நான் எங்கள் அப்பா அம்மா கடன் பண்ணுவேன், பண்ண முடியாது. ஏன் செய்யணும்? பாவம் இருக்கிற வரையும் பெற்றோருக்கு மனமடி உண்டாக்கின்றார்கள். கணவனுக்கு, மனைவிக்கு, பெற்றோர் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு எவ்வளவு மனமடிவு இருந்தா காரணம் பாவம். வேறு தெளிவா சொல்றது ரோமர்கள் 7:19 சொல்லுது, நான் விரும்புகிற நன்மையை செய்ய முடியலையா, விரும்பாத தீமையை விரும்பி விரும்பி செய்கிறேன். அந்தபடி நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே இருக்கிற பாவமே அப்படி செய்ய தூண்டுகிறது என்று. எனக்குள்ள இருக்கிற பாவம் நன்மை செய்ய விடாதபடிக்கு என்னை தடுத்தாட்டு கொண்டு இருக்கிறார். பாவம் ஒருவனுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நன்மை செய்ய முடியல, சந்தோஷமா இருக்க முடியல. இந்த பாவம் எனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால் நாம் எல்லாரையும் மன்னித்து சகோதரனாக சகோதரியாக ஒருவருக்கு தாங்க முடியும். பவுலடிகளார் கொலோசியர் சபைக்கு எழுதுகிறார். கொலோசியருக்கு எழுதின 3:13 நீங்கள் ஒருவரை ஒருவர் காண்பி, ஒருவர் மேல் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களை மன்னித்து நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் மன்னிப்பீர்கள். கிறிஸ்துவை மன்னித்தார் என்ற அந்த விசுவாசம், நம்பிக்கை, அந்த வாழ்வு நம்ம வருமானம். என் பெற்றோரை மன்னிப்பேன், என் உடன்பிறந்தோரை மன்னிப்பேன், என் கணவன் மனைவிக்குள்ள உறவுகள் புதுப்பிக்கப்படும், பெற்றோர் பிள்ளைகளுக்குள்ள உறவுகள் புதுப்பிக்கப்படும். நம்முடைய விசுவாசிகள் ஒருவரை ஒருவர் சார்ந்து வாழ முடியும், ஒருவரை மன்னித்து மனரம்யமாய் வாழ்கிற ஒரு அனுபவம், அது புது சிருஷ்டிக்குரிய அனுபவமாய் இருக்கும். அதுதான் ஆண்டவருக்குள்ள வந்துட்டா எல்லாம் குழிந்து போகும், புது சிருஷ்டிகளாய் மாறும். அந்த புது சிருஷ்டிக்குரிய அனுபவம் அதுதான் ஆண்டவராகிய இயேசு தன் சீஷர்களுக்கு சொல்லிக் கொடுத்த ஜெபத்தில் சொல்றாரு, உன் ஆதாரம் கேளு, உன் கடனாளியும் மன்னிக்க போல நானும் மன்னிக்கிறேன், நீங்கள் என்ன மன்னிக்க சொல்லி ஆண்டவர்களை கேளு, ஆண்டவர் மன்னிப்பார். உங்களுக்கு வேண்டிய சகல காரியம் உங்களை சோதனைக்கு உட்படுத்தாத படிக்க. ஏன்னா சோதனைக்கு உட்படணும்னா என் சுயநலம், சோதனை ஆண்டவர் கொடுக்கப்படுறதில்லை. என்னுடைய சுயநலத்தினால, என் இச்சையினால நானே வருவித்துக் கொள்வது. யாக்கோபு 1:1 அழகா எழுதுவார், இந்த சோதனைகள் உன் சுயநலத்துக்காக, உன் இச்சையினால நீயே வருவித்துக் கொள்கிறார். அந்த நீயே வருவித்துக் கொள்கிற அந்த சோதனையிலிருந்து மீண்டும் கொள்ளும்படியான வழியை ஆண்டவர் உனக்கு அருள்வார். அவர் சோதனையிலிருந்து மீண்டும் கொள்ளும்படிய வழியை அமைத்துக் கொடுக்கும் பொழுதுதான் அவரின் பகைஞர்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆய்வு. வெறுக்கிறவர்கள், ஒதுக்கிறவர்கள், புறக்கணிக்கிறவர்கள், வாழக்கூடாது, வளரக்கூடாது, உயரக்கூடாது என்று எதிர்பார்க்கிற மக்களுக்கு மத்தியிலேயே, அது குடும்பமா இருக்கலாம், சபையா இருக்கலாம், சமூகமா இருக்கலாம், நீங்கள் இருக்கிற இடமா எங்கே இருந்தாலும் விரோதமாக எழுப்புகிற மக்களுக்கு முன்பாகவே ஆண்டவருக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி ஒரு தலையை அவர் எண்ணியால் அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்துவார். சோர்ந்து அவர் படைத்தவை நல்லவை மனுஷனாகி நாம தான் அவர் பக்கமாக திரும்ப, இந்த காலை முறையில் அவர் பக்கமாக திரும்ப நம்ம ஒப்பு கொடுப்போமா? எல்லா ஆண்டவர் எதிர்பார்க்க சிருஷ்டிக்குள்ளதான் நம்ம எதிர்பார்க்க. மனுஷன் அனுபக்கமாய் திரும்பினான் எங்களுக்கு வாழ்வு உண்டு என்று ஒவ்வொரு பறவைகளும் நினைக்கும், மிருகங்களும் நினைக்கும், இயற்கை நினைத்துக் கொண்டே இருக்கிறார். எப்போது என்னை அவர்கள் பாசமா என்னை பார்ப்பாங்க, ஆண்டவருடைய பார்வையில என்னை எப்போது மனுஷன் பார்ப்பான் என்று அனைத்து சிருஷ்டிகளும் இன்றைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. என் பார்வை, என்னுடைய எண்ணங்கள், என்னுடைய சிந்தனைகளோடு இந்த உலகத்துல மனுஷன் எப்பொழுது பார்க்க போகிறான், செயல்பட போகிறான் என்று ஆண்டவர் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். அதற்கு நம்மை ஒப்பு கொடுப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் தகப்பனே, உடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உடைய வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரோடு தொடர்ந்து பேசுகிறோம். நாங்கள் உம்முடைய சாயல் உருவாக்கப்பட்டோம், உங்களுடைய ரூபத்தில் இருக்கும். ஆனால் இந்த உலகத்தை சார்ந்த காரியங்களை நெருக்கி உண்மை விட்டு விலகி போகி அன்றது உலகத்தை திருப்திப்படுத்துவதாய் மாறினோம். சுயநலக்காரர்களாக பரிசுத்தம் இல்லாமல் மாறிட்டோம். ஆண்டவரை துக்கப்படுத்துவதாய், செயல்படுவதாய், பேசுவதாய் மாறிட்டோம். நீங்க மறுபடியும் பக்கமாக திரும்ப மாட்டாங்களா? மறுபடியும் என் சாயலை, என் தேவ மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று நீங்க காத்திருக்கிறீங்க. தேவ சாயல், தேவ சமூகத்தோடு, தேவ பார்வையில
மறுபடியும் எங்களை பார்த்து இந்த இயற்கையாக எங்களை அவர்கள் பாதுகாக்க மாட்டார்களா? இயற்கை காத்துக்கொள்வது காப்பாற்ற அப்படி வாழ நாமும் தளிக்கப்பட்ட பிள்ளைகளால் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைகளோடு பேசுங்க, சுத்திகரிங்க, புது சுஷிலாய் மாற்றுங்க, புதிய வானம் புதிய பூமி உருவாக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் சொல்லுங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆராதனை முறையிலே எந்த மாற்றமும் இல்லை. காலை 8 மணிக்கு ஒரு ஆராதனையும் 10 மணிக்கு ஒரு ஆராதனையும் நடைபெறும். சபையார் கவனத்தில் கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நாளைய தினம் கூட காலை 7 மணிக்கு சுருக்க திருவிருந்து ஆராதனை நடைபெறும். சபையார் இதற்காக ஆயத்தப்படுவோம். இதில் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆண்டுக்கான ஸ்காலர்ஷிப், அதாவது கல்வி ஊக்கத்தொகையை அளிக்க முயற்சி கொண்டிருக்கிறோம். அதை ஏற்கனவே நாங்கள் அறிவித்திருக்கிறோம். அப்படி தேவையுள்ள பிள்ளைகள் இருப்பீர்கள் என்றால் பெற்றோரோடு வந்து ஆராதனை முடிவில் எங்களிடத்தில் பெற்றுக்கொள்ள உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடந்த வாரத்திலே கூட பிறந்த நாட்களையும் திருமண நாட்களையும் கண்ட திருச்சபையின் பிள்ளைகள் குடும்பத்தாருக்கு எங்களுடைய வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த வார காணிக்கை விவரம்: மாதசந்தா காணிக்கை 18,785, சோதர காணிக்கை 510, ஆண்கள் ஐக்கிய சங்கம் 10, பெண்கள் ஐக்கிய சங்கம் 210, வாலிபர் ஐக்கிய சங்கம் 10, புதிய ஆலை கட்டட நிதி 210, ஓய்வு நாள் பள்ளி 10, பேராய விடுதி நிதி 10, நலிந்தோர் நல நிதி 110, குருத்துவ பணியாளர் நிதி 110, ஏல விற்பனை 300, திருமண ஓலை காணிக்கை 1000, ஆராதனை காணிக்கை 6,155, வருடாந்திர குடும்ப நல நன்றிப்படையில் 500, வெண் கிறிஸ்துமஸ் காணிக்கை 200, இசை உலா காணிக்கை 1500, ஆக மொத்தம் 29,740. இரண்டாம் காணிக்கை ஸ்தோத்திர காணிக்கை 3000, பிறந்தநாள் காணிக்கை 100, ஆராதனை காணிக்கை 6,600, ஆக மொத்தம் 9,700. நன்றி. விவாக அறிக்கை. தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்து திரு ஹென்றி பிரவுன் என்பவருடைய குமாரத்தை செல்வி மேக்தலின் அனிதி பிரவுன் என்பவருக்கும் கேரளா இனத்து மர்த்தோமா திருச்சபையை சார்ந்த திரு கே தாமஸ் குட்டி என்பவருடைய குமாரன் திரு எவின் தாமஸ் என்பவருக்கும் திருமணம் செய்யும்படியாக பிரியோலாம் நிச்சயிக்கப்பட்டது. இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இருக்குமானால் அது திருச்சபை போதகருக்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரும்படிய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இது இவர்களுக்கு இரண்டாம் அறிக்கை.
திருந்திய திருச்சபை வேலூர் பேராயம் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு ஜான் சுந்தர் என்பவருடைய குமாரத்தை செல்வி கிரேஸ்லெட் மெலிதா என்பவருக்கும் தென்னிந்திய திருச்சபை வேலூர் பேராயம் பெத்தேல் ஆலயத்தை சார்ந்த திரு வினோ அருண்ஜான் திருவாளர் அருண்ஜான் என்பவருடைய குமாரனுக்கும் திருமணம் செய்யும்படியாக பெரியோரால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறார். இவ்விருவருக்கும் திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படி பேச சட்டப்படி இருக்குமான அது திருச்சபை போதற்கு எழுத்தின் மூலமாக எழுதி தரப்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறார். இது இவர்களுக்கு முதலாம் அறிக்கை. திருச்சபையாருக்கு விவாக அறிவிப்பு. திருந்திய திருச்சபை வேலூர் பேராய் சத்வாச்சாரியில் உள்ள சிஎஸ்ஐ மீட்பர் ஆலயத்தை சார்ந்த திரு திருத்துவதாஸ் என்பவருடைய குமாரன் டி ஜான்சன் என்பவருக்கும் செல்வாகம் தூய யோசேப்பு ஆலயத்தை சார்ந்த திரு லூக்கா அந்தோனிதாஸ் என்பவருடைய குமாரத்தை செல்வி பவித்ரா அக்னோலா என்பவருக்கும் திருமணம் செய்யும்படியாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டு முறையாக இவர்களுக்கு விவாக அறிக்கை வாசிக்கப்படுகிறது. இவர்களுக்கு நம்முடைய ஆலயத்தில் வருகிற 6ஆம் தேதி திருமணம் நடக்கும் என்பதை திருச்சபையாருக்கு அறிவிப்பு செய்கிறோம். இவர்களுக்கு திருமணம் நடத்தக்கூடாதபடி நியாயமான தடைகள் நம்முடைய திருச்சபை நியமப்படியும் தேச சட்டப்படியும் இருக்குமானால் அது திருச்சபை போதற்கு எழுத்தின் மூலமாக எழுத்தற்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். விவாதத்தில் இணைக்கப்பட போகின்ற பிள்ளைகளுக்காக திருச்சபையால் தொடர்ந்து நீங்கள் ஜெபிக்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நாம் யாவரும் எழுந்து நின்று கிறிஸ்துவ கீர்த்தனையில் 86வது கீர்த்தனை சுந்தர பரமதேவ மைந்தன் இயேசு கிறிஸ்துவுக்கு சோத்ரம் புகழ்ச்சி நித்திய கீர்த்தனம் என்ற பாடலை பாடலாம். அப்பொழுது 2வது காணிக்கை நீங்கள் செலுத்தப்படுகிறது. Oh
ஜெபம். எங்களை படைத்து பராமரித்து பாதுகாத்து வருகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான ஓய்வு நாள் ஆராதனை வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்க சுவாமி. எத்தனையோ பேருக்கு இல்லாத இந்த சாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்து இந்த நாமத்தை குறித்து பாடவும் சத்தியத்தை கேட்கும் கிருபிச்சது தயவுக்காக மக்கள் நன்றியை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த 2021ஆம் ஆண்டு முதல் மாதத்தை நாங்கள் முடிக்க கிருபை செய்த தயவுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நாளைய தினத்தில் 2வது மாதத்தை காண இருக்கிறோம். இந்த மாதத்திலே நம்முடைய பரிசுத்த பிரசன்னம் எங்களோடு இருக்கட்டும். எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் இருந்து எங்களை காத்துக்கொள்ள முடிய பரிசுத்த பிரசன்னம் பிள்ளைகளோடு எங்களோடு இருக்கட்டும். ஆண்டவரே, இந்த நாளிலே நாங்கள் கேட்ட சத்தியத்திற்காக நமக்கு நன்றி. இந்த சத்தியத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்லாமல் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்திடும். படைப்பை நாங்கள் காக்கவும், படைப்புக்கு ஆண்டவரே படைத்த ஒவ்வொரு மக்களையும் நேசிக்கவும், அவர்களை மகிழ்விக்கவும், இதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அதை ஆண்டு கொள்ளவும், ஆண்டவரே அதை பாதுகாக்கவும் எங்களுக்கு உதவி செய்தல் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தில் அனைத்து மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். தலைவர்களுக்காக, மந்திரிகளுக்காக, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஆளுகைக்காக இடத்துல வருகிறோம். நமக்கு பயப்படுகிற பயத்திலே இந்த நாட்டையும் இந்த தேசத்தையும் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் காத்துக்கொள்ள நீர் உதவி செய்தல் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளின் திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக, பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் அவர்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருப்பது போல இந்த ஆண்டு முழுவதும் மகிழ்ச்சியோடு இருந்து நமக்கு பயந்து சத்தியத்தினை பாடி வாழ உதவி செய்தல் வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். விசேஷமாக இந்த நாளில் திருமண அறிக்கையும் வாக்கியத்தை இந்த திருமணம் ஆக போகும் பிள்ளைகளுக்காக படத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இருந்த தன்னுடைய பெற்றோர் உற்றார் உறவினரை காத்துக்கொள்ளும், பிள்ளைகளை ஆசீர்வதித்தலும், திருமணத்திலே இணைந்து புதிய குடும்பத்துக்குள்ளே போகும்போது நீரே அவர்களுக்கு தலைவராக இருந்து அவர்களுக்கு வழிகாட்டியாய் இருந்து அவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகிறோம். இந்த நாளிலே இந்த ஆலய ஆராதனைக்கு வர முடியவில்லை என்று நீங்கள் கொண்டு இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தை உங்களுடைய பிள்ளைகளுக்கு தாரும். இந்த நாளிலே உடைய சத்தியத்தை கேட்க கிருபை செய்த தயவுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை மூலமாக உடைய நாமம் மகிமைப்பட்டதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இதில் ஏற்படுகிற துதி, கன, மகிமையை நீர் ஏற்றுக்கொண்டு ஆசீர்வாதங்களை உடைய பிள்ளைகளுக்கு எங்களுக்கு நீர் தாரும். விசேஷமாக இந்த நாளிலே உடைய பிள்ளைகள் கொண்டு வந்த காணிக்கை உடைய பரிசுத்தகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். உங்க கரத்திலிருந்தே வாங்கி உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். நீர் ஏற்றுக்கொள்ளும், அங்கீகரித்தலும் ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு தாரும். தொடர்ந்து உடைய கிருபை, இரக்கம், தயவு உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும். திருச்சபை நாயருக்காக, அவருடைய குடும்பங்களுக்காக, செயலர், பொருளர், கமிட்டி மெம்பர்ஸ்க்காக, திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பங்களுக்காக, தாய், தகப்பன், பிள்ளைகளுக்காக, வெளிதேசத்தில் உள்ள மக்களுக்காக, உள்தேசத்தில் உள்ள மக்களுக்காக, ஒவ்வொருவருக்காக வேண்டிக் கொள்கிறோம். தங்களுக்கு அன்பான இவர்களை இழந்து தவிக்கிற குடும்பங்களுக்காக இடத்துல வருகிறோம். உலகம் தரக்கூடாத சந்தோஷம், சமாதானத்தை அந்த மக்களுக்கு தந்து நேரே ஆற்றி தேற்றி அவர்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். உடைய கிருபை, இரக்கம், தயவு எங்களோடு எங்களை வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவின் மூலம் கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பேருடைய பஸ்நாமத்தை ஸ்தோத்திரி. சகல பகர்ந்து மறவாதே. நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவே, இந்த நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. அன்று வேண்டிய ஆகாரத்தை என்று எழுதித்தார். எங்கள் விரோதமாய் குற்றம் செய்வதற்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்கள் பண்ணி எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்கப்பட்ட நாம தீர்ந்து ரட்சித்துக்கொள்ளும். ராஜ்யம், வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவரே. ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் வழிநடத்தலும் நம்மோடு கூட இன்றும் என்றும் சதா நாட்களிலும் இருப்பதாக.
கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. சமாதானத்துடன் போய் வர கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமென். God bless you.